இப்ப ஒரு நிமிஷம். இத கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்ககிட்ட ஒரு பெரிய டூல் பாக்ஸ் இருக்கு. ம் சரி. அதுல உளி, சுத்தியல், ஸ்க்ரூ டிரைவர்னு ஏகப்பட்ட கருவிகள் இருக்கு. ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு டூல் நீங்க யூஸ் பண்றீங்க. திடீர்னு ஒருத்தர் சுத்தியலை தவிர மத்த எல்லா கருவிகளையும் பிடுங்கி தூக்கி போட்டுட்டு, இனிமே உங்க வீட்ல எந்த பிரச்சனையானாலும் இந்த சுத்தியலை வச்சு தான் சரி பண்ணணும் அப்படின்னு சட்டம் போட்டா எப்படி இருக்கும்? அது கேக்குறதுக்கே ரொம்ப அபத்தமா இருக்கு. ஆமா இல்லையா? ஆனா சரியா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்க மருத்துவத்துறையில நடந்த விஷயம் இதுதான். அத பத்தி தான் நம்மளோட ஆர்வமிக்க நேயர்களுக்காக இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். கரெக்ட். நீங்க சொன்ன அந்த சுத்தியல் உதாரணம் இன்னைக்கு நாம பேச போற விஷயத்துக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கு. அதாவது பல வகையான மருத்துவ முறைகள் எந்த தடையும் இல்லாம இயங்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில இருந்து ஒட்டுமொத்த மக்களும் எப்படி ஒரே ஒரு மருத்துவ முறைக்குள்ள திணிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட மெயின் டாபிக். கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற சோர்ஸ் மெட்டீரியல் என்னன்னா, சைலண்ட் செஞ்சுரி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வந்த ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான வீடியோ தான். 1913ல அமெரிக்காவின் அனைத்து மூலிகை பள்ளிகளையும் ராக்ஃபெல்லர்கள் வாங்கினார்கள். பிறகு 1925க்குள் அனைத்தையும் மூடினார்கள் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவோட மைய கருத்து. ஆமா. இது ஏதோ சாதாரணமா எதேச்சையா நடந்து முடிஞ்ச வரலாறு கிடையாது. 1910கள்ல அமெரிக்காவுல மருத்துவம் அப்படிங்கிறது ரொம்பவே விரிவாவும் பலவிதமான சிகிச்சை முறைகளை உள்ளடக்கியதாவும் இருந்துச்சு. ம். ஆனா வெறும் 15 வருஷத்துல அதாவது 1925க்குள்ள பாரம்பரிய மூலிகை மருத்துவம் எப்படி வேரோட அழிக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா விளக்குது. அப்போ இன்னைக்கு நாம பார்க்குற இந்த மருந்து மாத்திரை, அதாவது இந்த பார்மசூட்டிக்கல் மெடிசின் எப்படி இவ்ளோ பெரிய ஏகபோகமா, சிம்பிளா சொல்லணும்னா ஒரு மோனோபோலியா மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது சும்மா அறிவியலோட வளர்ச்சியா, இல்ல இதுக்கு பின்னாடி லாப நோக்கத்துக்காக பின்னப்பட்ட ஏதாவது கார்ப்பரேட் சதி இருக்கான்னு நாம பார்க்க போறோம். நிச்சயமா. இப்போ முதல்ல 1900ங்கள்ல என்ன நிலைமை இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா அப்போ FDA மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பும் கிடையாது இல்லையா? ஆமா. எந்த மைய கட்டுப்பாடும் அப்போ கிடையாது. 1910ல அமெரிக்காவுல மட்டும் சுமார் 165 மருத்துவ பள்ளிகள் இயங்கிட்டு இருந்துச்சு. மக்கள் கிட்ட ஹோமியோபதி, நேச்சுரோபதி, எக்லெக்டிக் மருத்துவம், அப்புறம் பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னு பல ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த எக்லெக்டிக் மருத்துவம்னா என்ன? அது எப்படி வேலை செஞ்சது? அது சும்மா ஏதோ மூலிகைகளை அரைச்சு கொடுக்கறது கிடையாது. நோயாளிகளோட தனிப்பட்ட அறிகுறிகளுக்கு ஏத்த மாதிரி தாவரங்களோட மருத்துவ குணங்களை ரொம்ப துல்லியமா அளவிட்டு கொடுக்கற ஒரு வகையான ஸ்பெஷலைஸ்டு முறை அது. ஓஹோ! அப்போ நோயாளிகளுக்கு எது வேலை செய்யுதோ அத அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். கரெக்ட். ஒருவேளை ஒரு சாதாரண டாக்டர் கிட்ட போய் காய்ச்சல் சரியாகலைன்னா, மக்கள் நேரா அடுத்த தெருவுல இருக்கிற மூலிகை டாக்டர் கிட்ட போவாங்க. அப்போ ஒவ்வொரு மருத்துவ முறையும் அவங்களோட ரிசல்ட் மூலமா தான் மார்க்கெட்ல நிலைச்சு நிக்க முடியும். சரியா? ஆமா, எக்ஸாக்ட்லி. ரிசல்ட் தான் அங்க மார்க்கெட்டை தீர்மானிச்சது. இதனாலேயே இண்டியானா பிசியோமெடிக்கல் காலேஜ், அப்புறம் சின்சினாட்டி எலக்ட்ரிக் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மாதிரி காலேஜ்கள் எல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு இருந்துச்சு. வருஷம் நூற்றுக்கணக்கான திறமையான டாக்டர்களை அவங்க உருவாக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா? ஆமாம். இந்த மூலிகை மருத்துவத்துக்கு பின்னாடி வலுவான அறிவியல் உண்மைகளும் இருந்துச்சு. உதாரணத்துக்கு, இன்னைக்கு நாம தலைவலிக்கும் ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறதுக்கும் போடுற ஆஸ்பிரின் மாத்திரையோட அடிப்படை என்ன தெரியுமா? என்னது? வில்லோ மரத்தோட பட்டை தான். அதே மாதிரி மலேரியா காய்ச்சலுக்கு கொடுக்கப்படுற குவீனின் மருந்து சின்கோனா மரப்பட்டையிலிருந்து தான் வந்துச்சு. இதய நோய்களுக்கு பாக்ஸ் க்ளோத் தாவரத்தை பயன்படுத்தினாங்க. வாவ்! இதெல்லாமே பல 100 வருஷங்களா நிரூபிக்கப்பட்ட மருத்துவ குணங்கள் கொண்ட தாவரங்கள். செடி, கொடி எல்லாமே யார் வேணாலும் அவங்க வீட்டு தோட்டத்திலே வளர்க்கலாம் இல்லையா? ஆமாம், கண்டிப்பா வளர்க்கலாம். இது கேட்கறப்ப எனக்கு இது ஒரு ஓபன் சோர்ஸ் டெக்னாலஜி மாதிரி தோணுது. இதை எல்லாரும் இலவசமா பயன்படுத்தலாம். ஆனா இத வச்சு ஒருத்தரால எப்படி மிகப்பெரிய வியாபாரம் செய்ய முடியும்? ஒரு செடியை யாருமே பேட்டன்ட், அதாவது காப்புரிமை வாங்க முடியாதே. காப்புரிமை இல்லனா ஏகபோக லாபமும் இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த சோர்ஸ் சொல்ல வர்ற மெயின் பாயிண்டா? இதுக்காக தான் ராக்கஃபெல்லர் உள்ள வந்தாரா? எக்ஸாக்ட்லி. நீங்க கரெக்டான பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. ஒரு இயற்கையான செடிய பேட்டன்ட் பண்ண முடியாது. அதனால அத வச்சு பல கோடி ரூபாய் லாபம் பார்க்க முடியாது. ஆனா அந்த செடியில இருக்கிற கெமிக்கலை மட்டும் பிரிச்செடுத்தா. கரெக்ட். அந்த செடியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கெமிக்கலை மட்டும் பிரிச்செடுத்து அத ஒரு லேப்ல செயற்கையா உருவாக்குனா அத நீங்க பேட்டன்ட் பண்ணலாம், விலையையும் நீங்களே நிர்ணயம் பண்ணலாம். இதத்தான் அப்போ இருந்த பெரும் பணக்காரரான ஜான் டி ராக்கஃபெல்லர் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டார். ராக்கஃபெல்லர்
இவர் தன்னோட ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி மூலமா அமெரிக்காவோட எண்ணெய் வியாபாரத்தையே தன் கைக்குள்ள வச்சிருந்தவர். இப்போ அதே மொனோபோலி டெக்னிக்க மருத்துவத்துறையிலையும் பயன்படுத்த நினைச்சார், அப்படிதானே? ஆமா, போட்டியாளர்களை ஒழிச்சு கட்டிட்டு மொத்த மார்க்கெட்டையும் தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுல அவருக்கு நிகர் அவர்தான். ஆனா ஆயில் பிசினஸ் மாதிரி மருத்துவத்தை ஒரே இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா அது நாடு முழுக்க பல பள்ளிகள் மூலமா பரவி இருந்துச்சு. அப்போ ராக்கஃபெல்லரோட முக்கிய ஆலோசகரான ஃப்ரெட்ரிக் டி கேட்ஸ் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறார். மருத்துவத்தை கட்டுப்படுத்தணும்னா முதல்ல மருத்துவ கல்வியையே கட்டுப்படுத்தணும்னு அவர் முடிவு பண்றார். அதாவது யாரு டாக்டரா வரணும், அவங்க என்ன படிக்கணும், நோய்களுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும்னு தீர்மானிக்கிற அந்த பேஸ்மெண்ட்டையே கைப்பற்றுறது. இது கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையோட சிந்தனையே மாத்தி எழுதுற மாதிரி இருக்கு. நிச்சயமா அந்த பிளானை செயல்படுத்துறதுக்காக 1910ல கார்னகி அறக்கட்டளையோட சேர்ந்து ஒரு பெரிய சர்வே எடுக்கறாங்க. அதுக்காக ஆப்ரஹாம் ஃப்ளெக்ஸ்னர் அப்படிங்கிற ஒருத்தரை நியமிக்கிறாங்க. ஓ, அந்த ஃப்ளெக்ஸ்னர் ரிப்போர்ட். ஆமா, அதேதான். அமெரிக்கால இருக்கிற எல்லா மருத்துவ பள்ளிகளுக்கும் நேர்ல போய் ஆய்வு செஞ்சு அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ஃப்ளெக்ஸ்னர் அறிக்கை தான் அமெரிக்க மருத்துவ வரலாற்றையே மாத்தி எழுதுச்சு. அந்த ரிப்போர்ட்ல மூலிகை பள்ளிகளையும் பாரம்பரிய மருத்துவ பள்ளிகளையும் அவர் மிக கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தார். ஒரு நிமிஷம் காத்துருங்க. இந்த சோர்ஸ்ல ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த ஆப்ரஹாம் ஃப்ளெக்ஸ்னர் ஒரு டாக்டரே கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க. அவர் ஒரு பள்ளி ஆசிரியர். உண்மைதான். மருத்துவத்துல எந்த முன்னனுபவமும் இல்லாத ஒரு நோயாளிக்கு கூட சிகிச்சை அளிச்சு பழக்கமில்லாத ஒருத்தர் எப்படி ஒட்டுமொத்த மருத்துவ கல்வியோட தரத்தையும் நிர்ணயம் பண்ண முடியும்? எந்த அடிப்படையில அவர் அந்த பள்ளிகளை எல்லாம் தரமற்றவைன்னு முத்திரை குத்தினார்? இது ரொம்ப முரண்பாடா இருக்கே. இங்க ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அதுதான் இவங்க பயன்படுத்தின மிகப்பெரிய தந்திரம். ஃப்ளெக்ஸ்னர் என்ன பண்ணாருன்னா, மருத்துவ பள்ளிகளுக்கான தரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு புது டெஃபினிஷன் கொடுத்தார். அதாவது சிறந்த மருத்துவ பள்ளி அப்படின்னா அங்க கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள விலையுயர்ந்த லேப்கள் இருக்கணும், ரசாயன அடிப்படையிலான பயிற்சிகள் கட்டாயமா நடக்கணும்னு விதிகளை மாத்தினார். ஆனா மூலிகை மருத்துவத்துக்கு லேப் தேவையில்லையே. அதுதான் பாயிண்ட். மூலிகை மருத்துவத்துக்கு இந்த மாதிரி விலை உயர்ந்த லேபுகள் தேவையே இல்ல. அவங்களுக்கு தேவை நல்ல தோட்டங்களும் நோயாளிகளை நேரடியாக பார்த்து சிகிச்சை அளிக்கும் அனுபவமும் தான். ஆனா ஃப்ளெக்ஸ்னரோட இந்த புது விதிகள் படி லேப் இல்லாத எல்லா பள்ளிகளும் அறிவியல் பூர்வமற்றவைன்னு ஒதுக்கப்பட்டுச்சு. ஓஹோ, அப்போ இது தரத்தை உயர்த்துவதற்கான முயற்சி கிடையாது, இது போட்டியாளர்களை வெளியேற்றுறதுக்கான ஒரு கார்ப்பரேட் செக்மேட். கரெக்ட். ஆனா ஃப்ளெக்ஸ்னர் ஒரு ரிப்போர்ட்டை மட்டும்தான் கொடுத்தார். வெறும் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு 165 தன்னிச்சையான பள்ளிகளை எப்படி தங்களோட புது விதிகளுக்கு கீழ்ப்படிய வைக்க முடியும்? அங்கதான் ராக்கஃபெல்லரோட பணம் உள்ள வருதா? சரியா கணிச்சிங்க. விதிகளை மாத்தின பிறகு அதை பின்பற்ற வைக்க ராக்கஃபெல்லர் தன்னோட பெரும் செல்வத்தை ஆயுதமா பயன்படுத்தினார். ஃப்ளெக்ஸ்னரோட அந்த புது விதிகளை, அதாவது ரசாயன அடிப்படையிலான மருத்துவத்தை ஏத்துக்கிற பள்ளிகளுக்கு மட்டும் ராக்கஃபெல்லரோட அமைப்பு பல லட்சங்களை ஃபண்டா அள்ளி கொடுத்துச்சு. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நான் கூட படிச்சேன், 1910ல வாஷிங்டன் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் $75,000 கொடுத்திருக்காங்க. அதோட இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட $2 மில்லியன் மேல. ஆமா. ஹார்வர்ட், ஏல் மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள் எல்லாம் இந்த பிரம்மாண்டமான ஃபண்டை வாங்கறதுக்காக அவங்க காலேஜ்ல இருந்த மாற்று மருத்துவ பிரிவுகளை எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. இது வெறும் விளையாட்டின் விதிகளை மாற்றுவது மட்டுமல்ல, நடுவர்களையும் விலைக்கு வாங்கி உங்களுக்கு பிடிக்காத எதிரணிய மைதானத்தை விட்டு துரத்துவது போல இருக்கிறது. சூப்பரான ஒப்பீடு. அது மட்டும் இல்ல, இந்த ஃபண்டை ஏத்துக்க மறுத்த பள்ளிகளோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபம். உதாரணத்துக்கு நான் முன்னாடியே சொன்னேன்ல, சின்சினாட்டி எலக்ட்ரிக் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட். ஆமா, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்த பள்ளி. கரெக்ட். அந்த மாதிரி பள்ளிகள் தங்களோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க மறுத்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஃபண்டும் கிடைக்கல. ஃபண்ட் இல்லாததால ஃப்ளெக்ஸ்னர் கேட்ட அந்த விலையுயர்ந்த லேபுகளை அவங்களால கட்ட முடியல. லேப் இல்லாததால அரசு அவங்களோட அங்கீகாரத்தை ரத்து செஞ்சிடுச்சு. ஐயோ! அங்கீகாரம் இல்லனா புது டாக்டர்களை உருவாக்க முடியாது. வேற வழியே இல்லாம அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி 1939ல நிரந்தரமா மூடப்பட்டுச்சு. வாவ், எனக்கு இது எப்படின்னு இப்ப புரியுது. இதை அப்படியே செட் பண்ணி முடிச்ச உடனே சட்ட ரீதியாவும் பெரிய ஒடுக்குமுறைகளை கொண்டு வந்தாங்களே. AMA, அதாவது அமெரிக்கா மருத்துவ சங்கம் மூலமா நிறைய வேலை செஞ்சாங்க இல்லையா? வச்சு ஒரு பெரிய ப்ராபகண்டா கேம்பெயினா ஆரம்பிச்சாங்க.
பத்திரிகைகள்ல தொடர்ச்சியா கட்டுரைகள் எழுதி மாற்று மருத்துவர்கள் எல்லாரையும் போலி மருத்துவர்கள்னு மக்கள் மனசுல பதிய வச்சாங்க. அதோட நிக்காம நியூயார்க்ல 1915லயும் கலிபோர்னியாவுல 1917லயும் மருத்துவம் பார்க்கறதுக்கான லைசென்ஸ் சட்டங்களை மாத்தி எழுதுனாங்க. பல வருஷமா வெற்றிகரமா சிகிச்சை கொடுத்துட்டு இருந்த மூலிகை மருத்துவர்கள் எல்லாம் ஒரே ராத்திரியில சட்டவிரோதமானவர்களா ஆக்கப்பட்டாங்க. கரெக்ட். பள்ளிகளை மூடியாச்சு, லைசென்ஸ் சட்டங்களையும் மாத்தியாச்சு. ஆனா இதுல ஒரு முக்கியமான சேலஞ்ச் உங்களுக்கு இருந்துச்சு. என்ன அது? மக்கள் பல தலைமுறைகளா இந்த மூலிகை மருத்துவத்தை தான் நம்பி இருந்தாங்க. அந்த பழக்கத்தை எப்படி உடனே மாத்துறது? நோயாளிகளை எப்படி இந்த புது ரசாயன மருத்துவத்தை நோக்கி கட்டாயப்படுத்தி திருப்புவது? இதுக்கு ஒரு சூப்பரான ஆனா ரொம்ப தந்திரமான ஒரு சட்டத்தை பயன்படுத்தினாங்க. அதுதான் 1921ல கொண்டு வரப்பட்ட ஷெப்பர்ட் டவுனர் சட்டம். ஷெப்பர்ட் டவுனர் சட்டம். இந்த சட்டம் எப்படி வேலை செஞ்சதுன்னு நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். தாய் சேய் நலனுக்காக கூட்டாட்சி அரசாங்கம் கொடுக்கிற ஒரு நல்ல ஃபண்டிங் திட்டம் தானே இது. இதுல என்ன தந்திரம் இருக்க முடியும்? அதுதான் உங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். அந்த சட்டம் நேரடியாக போய் மூலிகை மருத்துவர்களையோ பிரசவம் பார்க்குற மருத்துவச்சிகளையோ தடை செய்யல. அப்படி செஞ்சா மக்கள் போராட்டம் வெடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன செஞ்சாங்க? அதுக்கு பதிலா இந்த சட்டம் மூலியமா கிடைக்கிற மத்திய அரசின் நிதி உதவியோ இலவச மருத்துவ சலுகைகளோ யாருக்கு கிடைக்கும்னா, அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ பள்ளிகள்ல படித்த டாக்டர்களிடம் சிகிச்சை பெற்றால் மட்டுமே கிடைக்கும்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. லைசென்ஸ் கொடுக்கற அதிகாரமும் இப்ப அவங்க கையில தான் இருக்கு. ஓ மை காட்! ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு நல்ல நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் எப்படி மக்களின் மருத்துவ சுதந்திரத்தை பறித்ததுன்னு இப்போ ரொம்ப தெளிவா விளங்குது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மூலிகை டாக்டர் கிட்ட போனா நீங்க சொந்த காசு செலவழிக்கணும். ஆனா அவங்க சொல்ற அந்த டாக்டர் கிட்ட போனா உங்களுக்கு அரசாங்கத்தோட சலுகைகள் கிடைக்கும். ஆமா. இது மூலமா பணமில்லாத சாமானிய மக்கள் வேற வழியே இல்லாம ரசாயன மருத்துவர்களை தேடி போற கட்டாயத்தை உருவாக்கிட்டாங்க. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோமானா, ராகஃபெல்லர் ஒரு விஷயத்த ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். நீங்க ஒரு மார்க்கெட்ல ஏகபோக உரிமையை நிலைநாட்டணும்னா, உங்களோட பொருள் மத்தவங்கள விட சிறந்ததுன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. மத்தவங்களோட பொருளை மக்கள் வாங்க முடியாதபடி சட்ட ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தடுத்துட்டாலே போதும். செம பாயிண்ட் இது. இதோட விளைவு என்னவா இருந்துச்சு? ஏன்னா நம்பர்ஸ் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குமே. கண்டிப்பா ஷாக்கிங் தான். 1925க்குள்ள பாத்தீங்கன்னா அந்த 165 பள்ளிகள்ல வெறும் 81 மட்டுமே மிஞ்சிச்சு. அதுல ஒரு பள்ளியில கூட மூலிகை மருத்துவம் சொல்லித்தரப்படல. வாவ்! பல்லாயிரம் வருஷங்களா மனித குலம் சேர்த்து வச்சிருந்த ஒரு மகத்தான மருத்துவ அறிவு வெறும் ஒரே ஒரு தலைமுறையில மொத்தமா துடைத்தெறியப்பட்டுச்சு. அப்போ 1920கள்ல விதைக்கப்பட்ட இந்த விதையின் பலனை 100 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நாம எப்படி அனுபவிச்சுட்டு இருக்கோம்? ஏன்னா நாம நவீன அறிவியலையோ இந்த ஆன்டிபயோட்டிக்லையோ நிராகரிக்கல. அவசர சிகிச்சைகளுக்கும் சர்ஜரிகளுக்கும் இது ரொம்பவே சிறப்பா செயல்படுது. சரியா? சந்தேகமே இல்ல. எமர்ஜென்சி மெடிசன்ல நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா, நாள்பட்ட நோய்கள், மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் ஆட்டோ இம்யூன் நோய்கள். இதுக்கெல்லாம் நவீன மருத்துவத்துல முழுமையான தீர்வு இல்ல. அதுக்கு காரணம் இதுக்கான பல தீர்வுகள் அந்த பாரம்பரிய மருத்துவத்துல இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் நாம எப்பவோ அழிச்சிட்டோம். அதனால தான் இன்னைக்கு நாம ஆரோக்கியமா இருக்கிறத விட வாழ்நாள் முழுக்க மாத்திரைகளை சாப்பிடுற வாடிக்கையாளர்களா மாத்தப்பட்டிருக்கோம். ஒரு டேட்டா பார்த்தேன். 1960ல அமெரிக்காவோட ஒட்டுமொத்த மருத்துவ செலவு $27 பில்லியன் இருந்துச்சு. ஆனா 2020ல அது $4 ட்ரில்லியன் உயர்ந்திருக்கு. அதாவது அந்த நாட்டோட ஜிடிபில சுமார் 20% மருத்துவத்துக்கே போகுது. 70% அமெரிக்கர்கள் ஏதேனும் ஒரு பரிந்துரைக்கப்பட்ட மருந்தை டெய்லி எடுத்துக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. எந்த மூலிகை மருத்துவத்தை இவங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி போலின்னு சொல்லி அழிச்சாங்களோ, இன்னைக்கு அதே தாவரங்களை நோக்கி இவங்க திரும்பி வந்துட்டு இருக்காங்க. நீங்க கவனிச்சிருக்கலாம், இன்னைக்கு மார்க்கெட்ல மஞ்சள்ல இருக்கிற குர்குமின், அஸ்வகந்தா மாதிரி தாவரங்களோட கூறுகளை பல கோடி ரூபாய் செலவுல ஆராய்ச்சி செஞ்சு மாபெரும் நவீன கண்டுபிடிப்புகள்னு சொல்லி பெரிய பார்மா கம்பெனிகள் சந்தைப்படுத்துறாங்க. ஆமா, ஆனா இது எல்லாமே நம்ம பாரம்பரிய மருத்துவத்துல பலாயிரம் வருஷமா சாதாரணமா இருந்த விஷயங்கள் தானே. அப்போ நாம திரும்பவும் அந்த பழைய மருத்துவ பன்முகத்தன்மைக்கே போயிட்டோம்னு சொல்லலாமா? இல்ல, அங்கதான் விஷயமே இருக்கு. நாம பழைய மருத்துவ முறைக்கு திரும்பல. அவங்க பழைய அறிவை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆனா அத அதே கார்ப்பரேட் ஏகபோக கட்டமைப்புக்குள்ள வச்சு பல மடங்கு அதிக விலைக்கு பேடன்ட் செய்யப்பட்ட ஒரு மாத்திரையாவோ விக்கிறாங்க. பிசினஸ் மாடல் மாறவே இல்ல. இது ரொம்பவே ஆழமான ஒரு பாயிண்ட். சரி, இந்த டீப் டைவோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க, அதாவது நம்ம நேயர்கள் யோசிக்கலாம்,
இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு நாங்க உங்களை டாக்டர் கிட்ட போகாதீங்கன்னோ இல்ல அறிவியல் பொய்னும் சொல்ல வரல. கண்டிப்பா கிடையாது. ஆனா நீங்க அடுத்த முறை ஒரு மருத்துவரை சந்திக்க போகும்போது ஒரு விஷயத்த சிந்திக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்படுற சிகிச்சைகள் உண்மையிலேயே உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சிறந்த ஆப்ஷன் தானா, அல்லது பல தசாப்தங்களுக்கு முன்னாடி லாபத்துக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு ஏகபோக அமைப்பால உங்ககிட்ட திணிக்கப்பட்ட ஆப்ஷனா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். மிக சரியான வார்த்தைகள். ஒரு துறை ஆரோக்கியமா இயங்கணும்னா அங்க பலதரப்பட்ட வாய்ப்புகள் இருக்கணும். லாபம் மட்டுமே குறிக்கோளா இருக்கக்கூடாது. இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனையோட நாங்க விடைபெறுறோம். லாபம் ஈட்ட முடியாது, காப்புரிமை வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பலாயிரம் வருஷங்களா நாம சேர்த்து வச்சிருந்த மருத்துவ அறிவு வெறும் ஒரே தலைமுறையில திட்டமிட்டு அழிக்கப்பட முடியும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விவசாயம், கல்வி, கட்டமைப்புன்னு வேற எந்தெந்த துறைகள்ல மனித குலத்துக்கு பயன்படக்கூடிய எத்தனையோ பழங்கால தொழில்நுட்பங்களையும் அறிவாற்றலையும் நாம நிரந்தரமா இழந்திருப்போம். உங்களோட அந்த கற்பனை டூல்பாக்ஸ்ல இருந்து வேற என்னென்ன கருவிகள்லாம் உங்களுக்கு தெரியாமலேயே திருடப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த டீப் டைவ்ல சந்திப்போம்.